தமிழ் மக்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வான்கோழி பிரியாணியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம வான்கோழியை வந்து கையில் பிடிச்சிருக்கோம். அதாவது வான்கோழி பிரியாணி பண்ணுறதுக்கு சேவலை தான் சூஸ் பண்ணணும். நாங்கள் அந்த சேவலை சூஸ் பண்ணி ஒரு 100 பேருக்கு நாங்கள் பிரியாணி வந்து தயாரிக்க போகிறோம். அதை குறித்து தான் நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு சேவலை யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து சீரக சம்பாவில் வந்து பண்ணுறோம். சீரக சம்பாவில் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எல்லாமே சுத்தமான செக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெயில் போட்டு இப்போ இந்த பிரியாணி வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இந்த 10 வான்கோழி நாங்கள் போட்டு ஒரு 100 பேருக்கு பிரியாணி வந்து நம்ம பண்ண போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா எல்லோரும் இப்போ பிராய்லர் கோழி பிரியாணி தான் கடையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து உடல் நலத்துக்கு வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது. ஆனால் வான்கோழி பிரியாணியை தமிழ்நாடு ஃபுல்லாக கடைகள் எல்லா இடத்துலையும் சப்ளை பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் வீடியோவாக தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவிட்டு கொண்டு இருக்கோம். ஏனென்றால் வான்கோழி பிரியாணிகளை சாப்பிடும்போது மக்கள் ஆரோக்கியமாக வளருவாங்க. அதை வந்து தமிழ்நாட்டில் வந்து விரைவில் வந்து அமல்படுத்த வேண்டும். அப்படி படுத்தினால் மக்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ்வார்கள். அப்படிதானே தம்பி? ஆமாம். பிராய்லர் கோயிலில் வந்துட்டு நிறையவே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு சீக்கிரம் வளரணும் அப்படின்னு சொல்லி நிறையவே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரம் அதுக்கு கொடுக்குற உணவும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் அது ரொம்ப இதாகுது. சீக்கிரம் வந்துட்டு பெருத்துருது. அதே சமயம் வெயிட்டு போடணுங்கிறதுக்காண்டி நிறைய இன்ஜெக்ஷன் அது இதுன்னு சொல்லி போட்டு அதை வந்துட்டு சீக்கிரம் பெரிய கோழியாக வளர்த்து அதுக்கப்புறம் அதை இது பண்ணுறாங்க. ஆனால் இவர் வந்து நல்ல ஆரோக்கியம். இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்மை குறைபாடு எல்லாமே பிரச்சனைகளும் இதாகி நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். பிரியாணி டேஸ்ட்டுமே வந்து மட்டன் பிரியாணியோட பல மடங்கு அதிகமாக நல்ல டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். பயங்கர ஆரோக்கியமானது. அந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ இந்த வீடியோவில் இப்போ பாருங்கள், அவங்க தக்காளி வெட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா மிளகா எல்லாமே வெட்டுறாங்க. நாங்கள் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக இதில் வந்து பீட்ரூட் ஸ்வீட்டும் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பீட்ரூட் அல்வா. அந்த பீட்ரூட் அல்வா நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் அது பீட்ரூட்லேயே பண்ணி எப்படி சிவப்பு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் ப்ரெட்டை போட்டு சுத்தமான பீட்ரூட்டில் எந்த கலர் பொடியும் போடாமல் எப்படி அழகாக சிவப்பு கலராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த பீட்ரூட் அல்வாவும் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்கோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்ததாக இப்போ பாருங்கள், அந்த பிரியாணியில் பாருங்கள், இப்போ நல்லா அந்த சிக்கனை வந்து வேக வைக்காங்க. கறியை நீங்கள் பார்க்கிங்க. அதாவது கறி வந்து வான்கோழி பிரியாணிக்கு வந்து கறி வந்து நல்லா வேகணும். ஏன்னா இதெல்லாம் 6 கிலோ. இந்த இப்போ சேவலை கையில் வச்சுருக்கேன், இது வந்து 6 கிலோ இருக்குது. 6 கிலோ இருக்கும்போது அது இதோட கறி வந்து 4 கிலோ வரும். 4 கிலோ வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். நிறைய பிரியாணி மாஸ்டர்கள் வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்க. நிறைய வேக வைக்காமல் இது பண்ணிடுறாங்க. நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை நீங்கள் உள்ளே போடணும். அப்படிதானடா? ஆமாம், அரிசியை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பட்டை கிராம்பு எல்லாமே அதுக்கு மேலே வச்சு இந்த முந்திரி பருப்புலாம் வச்சிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆமாம். ஏன்னா இப்போ இந்த பிரியாணி மாஸ்டர் கொஞ்சம் உப்பு கம்மியாக போட்டார். ஆனால் உப்பும் கொஞ்சம் கரெக்டான அளவில் போட்டு அரிசி நல்லா வெந்து நல்லா இறைச்சியும் நல்லா வெந்து இருந்துச்சுன்னா அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த பிரியாணி வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுக்கு வந்து நாங்கள் கிரேவியும் கூட வந்து பண்ணோம். அது வந்து நாட்டுக்கோழியில் பண்ணியிருக்கோம். இந்த கிரேவி பண்ணுறது நீங்கள் வீடியோவில் இப்போ பார்க்கிங்க. கிரேவியை ஊற்றி அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி அதுவும் பண்ணி அதில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதோட கறி வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. தமிழ் மக்களை நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது ஆண்மை குறைபாடுக்கு வந்து சிறந்த மருந்து. ஆனால் இதை பிரியாணி வச்சு சாப்பிடுங்க. இதை பிரியாணி வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா மட்டன் பிரியாணி கிட்டே போக மாட்டீங்க. சாப்பிட்டுருக்கலாடா? எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. அதே தான் நம்ம பண்ணுறது வந்துட்டு வான்கோழியை வந்து பிரியாணி பண்ணி சாப்பிட்றதோ இல்லை வந்துட்டு நீங்கள் இது தனியாக அந்த கோழி குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்றதோ எல்லாமே உங்களோட விருப்பம் தான். இதில் வந்துட்டு ஆரோக்கியமானது வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இதை வந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம். ஏன்னா இவனுக்கு வந்து இந்த சேவலுக்கு வந்து ஆண்மை தன்மை வந்து ரொம்ப அதிகம். அதாவது நம்ம நாட்டுக்கோழிகளோட வான்கோழிக்கு வந்து ஆண்மை தன்மை வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இது அடிக்கடி ஏறி மிதி போட்டுகிட்டே தான் இருக்கும். அப்படின்னா அது இறைச்சியை சாப்பிடும்போது இப்போ நிறைய பேருக்கு ஆண்களுக்கும் இருந்தாலும் சரி பெண்களுக்கும் சரி உடம்பு பலவீனத்துக்கு மெயினான காரணமே ஆண்மை தான். ஆண்மை இல்லாதனால தான் அவங்களால செயல்பட முடியல, சுறுசுறுப்பாக இருக்க முடியல. அந்த பலவீனம் தான் இப்போ வந்து இருந்து கொண்டு இருக்குது. அந்த பலவீனத்தை நீங்கள் போக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வான்கோழி பிரியாணியை வந்து வச்சு வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, இல்லை மாதத்துக்கு ஒரு 2 தடவையாவது நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு தடவை சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை விட்டு வெளியே போக மாட்டீங்க. உங்களுக்கு இது ஆயுளும் கூடும். நீங்கள் பிராய்லர் கோழியை சாப்பிட்டுக்கிட்டே கிடந்தீங்கன்னா வாழ போகிறது மிஞ்சி போனால் 80 வயசு வாழ போகும். 80 வயசு. அதில் நல்ல உணவை சாப்பிட்டுட்டு போவோமே, அதில் ஏன் கஞ்சித்தனப்படுறீங்க? அதில் ஏன்ப்பா கஞ்சித்தனப்படுறீங்க?
இருக்கும்போது தானே சாப்பிட முடியும். சாப்பிட முடியும். கஞ்சி தினப்பட்டு சீக்கிரமா போய் சேர்ந்துட்டேன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இல்ல. அதுக்கு இது கிலோ நீங்க 600 கொடுத்து சாப்பிடறதுல என்ன தப்பு இருக்கு? அது 300 வந்துட்டு கூட ஒரு 300 கொடுத்து சாப்பிடறதுனால உங்க ஆரோக்கியத்தை தானே அதை மேம்படுத்துது. ஆமா, மேம்படுத்துது. 300 மிச்சப்படுத்திட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துட்டேன்னா அதுல என்ன பிரயோஜனம் ஒரு இருக்கு? பிரயோஜனமும் இல்ல. அப்படிதானே தம்பி? அதான் நீங்க வந்துட்டு ஆரோக்கியமானதை சாப்பிடுங்க, ஆரோக்கியமானதை வந்துட்டு பருகுங்க. எல்லாமே நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. தமிழ் மக்களே. அதனால இது கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அது நீ சீரக சம்பாவில் வச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், அந்த பீட்ரூட் அல்வாவும் நீங்கள் அது பண்ணி பாருங்கள். ஏன்னா பீட்ரூட்டுமே நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமானது. இல்லை இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பீட்ரூட் அல்வா பண்ணும்போது கலர் நல்லா கொடுக்கணும்னு சொல்லி கெமிக்கல் கலர் பவுடர் போடுறாங்க. ஆனால் நம்ம தேவையே இல்லை. ஏன்னா கடவுள் வந்து நமக்கு இயற்கையாக பீட்ரூட்டில் எவ்வளோ சிவப்பு கலர் வந்திருக்கு. அந்த சிகப்பு கலரே வச்சு எவ்வளவு சிகப்பா இருக்கு பாருங்க. இப்படி நேச்சுரல் கலரை வந்து யூஸ் பண்ணி பீட்ரூட் வந்து வைக்கணும், அல்வா வைக்கணும். எல்லா இதுலயுமே மக்கள் வந்து கெமிக்கல் பொடியை போடணும், கலர் பொடியை போடணும். உடனே பிரியாணிக்குன்னு உடனே கலர் பொடியை கொண்டு பிரியாணி பொடியை போட்டுறாங்க. பிரியாணிக்கு கலர் பொடியை போட்டு எசன்ஸ் போடுறாங்க. அதெல்லாம் வந்து தவறானது. இப்போ இதில் நாங்கள் வந்து இந்த பிரியாணியில் எசன்ஸும் போடலை, எந்த கலர் பொடியும் போடவே இல்லை. போடாமலே அந்த பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா? அதனால நீ பார்க்குற ஒவ்வொருத்தனாலும் சரி, ஒருவேளை பிரியாணி மாஸ்டராக பார்த்தாலும் சரி, கலர் பொடியை போடுறத தயவுசெய்து தவிருங்க. கலர் பொடியை தவிர்த்துட்டு நம்ம வந்துட்டு இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த மசாலாக்கல்ல உள்ள கலரே வந்துட்டு அந்த இதுக்கு அந்த பிரியாணிக்கு கரெக்டான டேஸ்டையும் இதையும் கொடுக்கும். பார்க்க அழகா இருந்தா என்ன பிரயோஜனம்? சாப்பிடும்போது ருசியா இருக்கணும், உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கணும். அதுதான் முக்கியம். ஆமா, ஆரோக்கியமா இருக்கணும். ஆமா, அதுதான் முக்கியம். நமக்கு வந்துட்டு டேஸ்ட், உங்களுக்கு டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், கலர் வந்துட்டு எந்த விதத்துலயும் முக்கியம் கிடையாது. உங்களுக்கு ஃபிளேவர் வேணுமா, அந்த பட்டை கிராம்புலாம் எல்லாத்தையும் போட்டீங்கன்னா அதுக்கு அந்த பிரியாணிக்கான ஃபிளேவர் கிடைச்சிரும். டேஸ்ட்டும் அதே மாதிரி தான். நீங்கள் அதுக்கு ஏற்றாப்புல மசாலாலாம் போட்டிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த உணவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். கெமிக்கல்ஸ் இந்த இதெல்லாம் எசன்ஸ்லாம் சேர்த்து பண்ணுறதை விட நீங்கள் ஆரோக்கியமாக பண்ணுறது அது வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த வான்கோழியில் வந்து இதோட எலும்பு இருக்குது தெரியுமா? எலும்பு வந்து சாப்பிட்டல நீ எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த எலும்புல வந்து அப்படி கடிக்கும் போது ஒரு டேஸ்ட் வருங்க. அதே மாதிரி அந்த டேஸ்ட் வந்து எதுவுமே இருக்காது. மட்டன்லாம் அந்த டேஸ்ட்டே இருக்காது. அவ்வளோ அழகான டேஸ்ட்டாக இருக்கும் இது. நீங்கள் இப்போ அந்த கறி வெட்டுறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வந்து தமிழ் மக்களே வான்கோழி பிரியாணிக்கு தயவு கூர்ந்து மாறுங்க. ஒரு ஆரோக்கியம் அடைங்க. உங்கள் மேலே உள்ள கரிசனைகளையும் உங்கள் மேலே உள்ள அன்புல தான் நான் வந்து உண்மையை சொல்லிட்டு இருக்கோம். என்னடா உண்மைதான், உண்மையை எதுவும் நேச்சராக நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படிதானே? இப்போ நீங்கள் நிறைய சேனலில் வந்து அவங்க ஏதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு பொய்யை பரப்பிட்டு இருப்பாங்க. அப்படிதானடா? பிராய்லர் கோழி நல்லது தான், பிராய்லர் கோழி நல்ல கெமிக்கல்லாம் சாப்பிடல, நல்ல மக்காச்சோளத்தை தான் சாப்பிடுன்னு ஏமாத்துவாங்க. ஆனால் நம்ம வந்து உண்மையை பேசுகிறோம். அப்படிதான்டா? பின்னாடி பாருங்க, நம்ம எல்லாம் மாடு மேய்ச்சி ஃபுல்லாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பனை மரங்கள் இருக்கு. என்னடா? அப்படிதானடா? அவ்வளோ பனை மரங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு நமக்கு தெரியும்லடா. கண்டிப்பா எல்லாமே தெரியும். அதனால வந்துட்டு நீங்க இதை வந்துட்டு நீங்க ப்ரிஃபர் பண்ணி பாருங்க. அதை தவிர்த்துட்டு இதை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி பாருங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உடம்புல உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மாசத்துல அவுட்புட் தெரிஞ்சிடும். இப்போ வந்து நிறைய பேர் என்ன தெரியுமாடா பண்றாங்க, ஆண்மை குறைபாடுக்கு மருந்தா, உங்களுக்கு உடம்புல பலவீனமையா, இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, அந்த மாத்திரையை சாப்பிடுங்கன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவறானது. ஏன்னா முனிவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, உணவே மருந்து. மருந்து வந்து உணவு கிடையாது. புரியுதா? மருந்து என்னைக்குமே உணவாக இருக்காது. ஆனா உணவு தான் மருந்து. ஆனா எல்லா உணவுகள்லயும் எல்லா மருந்தும் இருக்கு. இவருக்கு என்ன மருந்து இருக்குன்னா, இவருக்கு ஆண்மை குறைபாடு, உடம்புல இருக்க எல்லா பலவீனங்கள், வீக்னஸ்கள் எல்லாத்தையும் குணப்படுத்திடும். அதே மாதிரி அரிசியிலேயும் நிறைய உணவுல மருந்து இருக்கு. நல்ல பாரம்பரிய அரிசிகளை வாங்கி பாரம்பரிய அரிசியில பிரியாணியை வைத்து பாரம்பரிய அரிசியில இவர் கறியை போட்டு சாப்பிடுங்க. பாரம்பரியமா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்றதுல சொத்து சேர்த்து வைக்கிறது வந்து என்ன நல்லதா? சொத்து சேர்க்கறதுல எந்த சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துட்டுனா அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது. நம்ம உடம்பு ஆரோக்கியமாவும் இருக்காது, நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது, உங்களை நம்பி இருக்கவங்களையும் சந்தோஷமா வச்சுக்க முடியாது. ஆனா சொத்தோட உங்களுக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம். ஆரோக்கியம் தான் முக்கியம். ஆமா, அப்படிதானே? கண்டிப்பா ஆரோக்கியமா இருந்தா அதுதான் மிகப்பெரிய சொத்து. ஆரோக்கியம் தான் வந்துட்டு மிகப்பெரிய சொத்து. அதே மாதிரி நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி பாருங்க, நல்லதா இருக்கும். ஆமா, ஏன்னா இது எல்லாமே வான்கோழிகள் எல்லாமே வெளியே உள்ளன. வெள்ளாடு எல்லாம் சாப்பிடும். அப்படிதானடா? நீ பாத்துருக்கா? சொல்லுடா அதை குறித்து. வெள்ளாடு என்னெல்லாம் சாப்பிடும்? வெள்ளாடு வந்துட்டு இந்த வெளியில இருக்க அந்த புல்கள், இந்த மாதிரியான இது களைகள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது உடம்பு நல்லா தேத்திடுது. அதே மாதிரி தான் அந்த வான்கோழியும். வான்கோழியை நீங்க வந்துட்டு அப்படியே வெளியே அவுத்து விட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு இந்த இதுல இருக்கிற எல்லா புல்லுங்க பின்னாடி அவ்வளோ புல்லையும் சாப்பிடும்.
இது புழுக்களையும் சாப்பிடும். புழுக்களை தான் மெயினா அதாவது வெள்ளாடு கூட புல்லு மட்டும் தான் சாப்பிடும், புழுக்களை சாப்பிடாது. ஆனா வான்கோழி வந்து புல்லையும் சாப்பிடும் புழுக்களையும் சாப்பிடும். அதனாலதான் இதுக்கு வந்து அயன் சத்தும் உண்டு, ஃபைபர் சத்தும் உண்டு. அப்ப வெள்ளாட்டுக்கு வந்து ஒன்லி ஃபைபர் சத்து தான், அயன் சத்து இருக்காது. இவருக்கு வந்து அயன் சத்தும் உண்டு, இவருக்கு வந்து ஃபைபர் சத்தும் உண்டு. அதனாலதான் இது வந்து மிகப்பெரிய ஆரோக்கியமானதுங்கிற சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நாட்டுக்கோழி கூட புல்லுகளை ரொம்ப சாப்பிடாது. நாட்டுக்கோழிக்கு வந்து மெயினா அயன் சத்து மட்டும்தான் இருக்கும், ஃபைபர் சத்து இருக்காது. ஆனா இதுக்கு வந்து ஃபைபர் சத்தும் இருக்கும், அயன் சத்தும் இருக்கும். அப்புறம் இந்த ரெண்டு, அதனால இது எவ்வளவு வயசான ஆட்களும் சாப்பிடலாம். ஏன்னா ஃபைபர் சத்து இருக்கனால நல்லா செமிச்சிரும், மோஷன் போயிடும். அயன் சத்து இருக்கனால அவங்க அயனும் ஈக்குவலா கிடைக்கும். அப்படிதானடா? ஆமா, நியூட்ரிஷன் எல்லாமே ஈக்குவலா வந்துட்டு நம்ம பாடியை ஹெல்த்தியா வைக்கிறதுக்காக எல்லாமே இந்த வான்கோழியில இருக்கு. ஆமா, நீங்க இதை வந்து வாங்கி சாப்பிட்டு. ஏன்னா இது வந்து கொலஸ்ட்ராலும் கிடையாது. அப்படிதானடா? வந்து இப்ப ஆட்டுக்கறி சாப்பிட்டா கூட கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க, இதுல வந்து அந்த கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது. ஆனா அதே ஆட்டுக்கறி டேஸ்ட் ஆட்டுக்கறியோட அதிகமான டேஸ்டாக இருக்கும். அது அதிகமான டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தமிழ் மக்களே. இந்த பிரியாணியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து பிரியாணியை திருநெல்வேலிக்குள்ளே பிரியாணி பக்கெட் பிரியாணி பண்ணி நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னா நீங்கள் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் திருநெல்வேலி ஏரியாவுக்குள்ளே, மோஸ்ட்லி பாளையங்கோட்டை ஏரியாவுக்குள்ளே நீங்கள் யாரும் அந்த வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கு பக்கெட் பிரியாணி தேவைப்படுதுன்னா நாங்கள் அதை பண்ணி கொடுப்போம். அப்படிதானடா? ஆமாம், கண்டிப்பாக. ஒரு சுத்தமான செக்கு எண்ணெயில் ஒரு கெமிக்கல் கூட இல்லாமல் எல்லாமே சுத்தமான பொடியில் பண்ணி அப்படியே வந்து எந்த கெமிக்கல் எந்த கலர் பொடியும் சேர்க்காம பிரியாணி பண்ணி கொடுப்போம். ஒரு தடவை வேணும்னா ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. மிகவும் குறைந்த விலையில நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். குறைந்த விலையில லாபத்தை கம்மி பண்ணி நல்ல உணவை கொடுக்கணுங்கிறக்க கொடுத்துட்டு இருக்கோம். பாளையங்கோட்டை ஏரியாவுக்குள்ள யாரும் இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஆர்டர் கொடுக்கலாம். உங்க வீடு தேடி நாங்கள் வந்து சப்ளை பண்ணுவோம். அப்படிதானடா? ஆமா, கண்டிப்பா வீடு தேடி வந்து சப்ளை பண்ணுவோம். கீழே இருக்க நம்பருக்கு வந்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆமா, என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நீங்க இது பண்ணுங்க, அட்வான்ஸ் பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே நாங்க அதுக்கு நாங்கள் என்னைக்கு நீங்க டேட்டு டைம் சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அந்த டைம் வந்து கொடுத்துருவோம். கண்டிப்பா. ஆமா, அதனால தமிழ் மக்களே, நம்ம அடுத்த ஒரு வீடியோல நம்ம சந்திப்போம். இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா தயவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆழமான சத்தியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆரோக்கியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏமாத்துக்கிறவன்ட்ட கையில போய் மாட்டிக்கிடாதீங்க. ஏமாத்துறவன்ட்ட போய் மாட்டிக்கிட்டு உங்க ஆரோக்கியத்தை இழந்து வீணாக்கி விடாதீர்கள். வாழுவது ஒரு தடவை தான். அதுல வந்து ஒரு அடிமை வாழ்க்கை வாழாம ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழுங்க. நன்றி.